வணக்கம் ரோகோலி. எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக புவியியல் பேராசிரியர் நாகாமுத்து பிரதீபராஜ் அவர்களுடைய அறிக்கை வந்திருக்கிறது. இன்று காலை 7 மணியாக்கி அவர் தன்னுடைய முகநூலில் அறிக்கை விட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இது போன்ற ஒரு தருணத்துக்காகவே காத்திருந்தோம் என்ற ஒரு வாக்கியத்துடன் அவர் தன்னுடைய விடயத்தை போட்டிருக்கிறார். டிட்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியது என்ற ஒரு மகிழ்வான செய்தியை தந்திருக்கின்றார். அதுக்கு கீழ் ஒரு விடயங்களை தந்திருக்கிறார். பார்ப்போம். இன்றைக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானதும் முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறார். ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசும். புயல் எம்மை விட்டு முழுமையாக நீங்கி இருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் 3 நாட்களுக்கு ஆறுகளும் குளங்களும் நீர் வரத்து இருக்கும். அது தெரிஞ்ச விஷயம். காட்டிலே பெய்த மழைகள் காட்டிலே அங்கே பெய்து எல்லாம் சேர்ந்த ஆறுகள் குளங்கள் எல்லாம் கடலை சேர்ந்தடைவதற்கு நாள் செல்லும். அப்போ 3 நாட்கள் செல்லும் என்று சொல்லியிருக்கிற. குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியாவுக்கு நீர் வரத்து நாளை முதல் குறைவடையும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மன்னாருக்கான நீர் வரத்து எதிர்வரும் 3ஆம் தேதி வரை 3/12/2025 வரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். மன்னாருக்கான நீர்வரத்து 3ஆம் தேதி வரை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே குளங்களின் வான் பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம். புயல் போட்டு கொண்டு இருக்காதேங்கோ. புயல் அங்கால் எங்களை விட்டுட்டு போட்டு இஞ்சால விட்டுட்டு தோண்டு இருக்கு. இந்த பக்கத்தால் தண்ணி வந்துடும், கவனமாயிருங்கோ. புயல் போட்டு கொண்டு இருக்க வேண்டாம், அவதானமாக இருங்கோ. வடக்கு, மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் தயவு செய்து மீனவர்கள் கடலுக்கு போகணும் சொல்லியிருக்கிறார். தயவு செய்து மீனவர்கள் 2-3 நாள் பொறுத்திருந்து பார்த்து போங்கோ. ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை. இப்படி புயல் வரும் என்று சொல்லி இந்த நிலையிலே இருந்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. அது கடந்துட்டுதுங்களே, கடந்து போடுது. கடந்த சில நாட்களாக கோரத்தாண்டவம் ஆடி இலங்கையின் காலநிலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கான வேலையை பார்க்க போகுது. இப்போ எங்கள்ட நாட்டை விட்டுட்டு இப்போ இந்தியாவுக்கு அங்கே தமிழ்நாட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டை பார்க்குறாங்க. இப்படியே போய் அது போகிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு மனம் இல்லாமல் போன மாதிரி தான். மிகவும் சிலுவாக சுற்றி 10 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி ஒரு மாறி போய் அங்கால போட்டுது. இப்போ தமிழ்நாட்டு மக்களில் தான் போய் பார்க்க போகுது. இன்னும் ஒரு நாள் டிட்வா இலங்கையில் நிலைத்திருந்தால், இன்னும் ஒரு நாள், இவ்வளோ நாள் இருந்தது, இன்றைக்கு இன்னும் ஒரு நாள் இருந்திருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிக பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக வடக்கு கிழக்கில் வந்திருந்தால் அது நிறைய குளங்கள் இருக்கிற ஒரு பிரதேசங்கள், குளங்கள் எல்லாம் உடைப்படுத்திருந்தால் பல மக்களை நாங்கள் இழந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக எங்களுடைய இரணமட குளங்களோ, தண்ணி உறுப்பு குளங்களோ, வவுனியாவில் இருக்கிற பெரிய குளங்களோ எல்லாம் உடைப்படுத்தியிருந்தால், செட்டி குளமும் உடைத்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் உடைப்படுகின்ற போது இழப்புகளை நாங்கள் கூட சந்திச்சிருக்கிறோம். நிச்சயம் சொல்றதுல நிறைய உண்மைகள் இருக்கு. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த டிட்வா புயலின் நகர்வில் பல தடவைகள் எனக்கு அதிக அச்சம் இருந்தது. ஏனெனில் அதன் நகர்வு அத்தகையது. அவர் சொல்லியிருக்கிறார் தான் பயப்பட்டதாக. கடந்த 24/11/2025 அன்று தீவிர தாளமுகமாக அதன் நகர்வு வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டராக இருந்தது. பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் மணிக்கு 11 கிலோமீட்டராக இருந்தது. பின்னர் புயலாக மாறிய போது சிறிது நேரம் மணிக்கு 14ஆக இருந்தது. பின்னர் மத்திய மலைநாட்டின் செல்வாக்கு காரணமாக மணிக்கு 9 கிலோமீட்டராக குறைந்தது. மலைநாட்டுக்குள் இருந்தபடினால் தான் இன்னும் வேகம் குறைந்தது என்று சொல்லுகிறேன். பின்னர் மணிக்கு 4ஆக குறைந்தது. உண்மையில் இந்த நேரத்தில் மிக பெரும் அச்சநிலை இருந்தது. ஏனெனில் ஒரு புயலின் நகர்வு வேகம் குறைந்தால் அது நிலைத்து நின்று பெற்றும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். அது குறைவாக சுற்றுகின்ற போது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் அது மத்திய மலைநாட்டின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு புலனர்வைக்கு வந்தபின் மீண்டும் வேகம் எடுத்து மணிக்கு 14 கிலோமீட்டர் நகர்ந்தது. பின்னர் மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து மீளவும் வேகம் குறைவடைந்து மணிக்கு 6 கிலோமீட்டராக குறைந்தது. இந்த நிலையில்
மீண்டும் ஒரு அச்சநிலை. ஏனெனில் ஏற்கனவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் மீளவும் வேகம் எடுத்து மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகம் என்ற வேகத்தில் கடலுக்குள் சென்றிருக்கிறது இந்த புயல். இந்த டிட்வா புயலின் 2 விடயங்களுக்கு இலங்கையின் மத்திய மலைநாடு காரணமாக இருந்தது. 2 புயலுக்கு மத்திய மலைநாடு தான் காரணமாக இருந்தது. ஒரு புயலின் நகர்வு வேகத்தையும் மைய சுழற்சியின் வேகத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கிறது. 2 மிக கனமழை பொழியின் காரணமாக இருந்தது. எவ்வாறாயினும் இந்த டிட்வா புயல் இன்னும் ஒரு நாள் இலங்கையில் நிலைத்திருந்தால் இலங்கையின் நிலைமை மிக 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 கவலைக்கிடமாக இருந்திருக்கும் என்று எங்களுடைய பேராசிரியர் சொல்லியிருக்கிறார். இலங்கையின் நவீன வரலாற்றில் நிகழ்ந்த ஆகப்பெரிய காலநிலை சார் இயற்கை அனர்த்தம் இது என்றும் அவர் அதை தெரிவித்திருக்கிறார். இது இலங்கையில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய 2வது இயற்கை அனர்த்தமாக மாறியுள்ளது. முதலாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரழிவு. அதற்கு பிறகு இதென்று சொல்லப்படுகிறது. ஆனால் பொருளாதார பாதிப்பினை ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களில் இதுவே முதலாவது. ஏனெனில் சுனாமியினுடைய பொருளாதார பாதிப்புகள் கரையோரம் சார்ந்து மட்டுமே இருந்தது. சுனாமி பாதிப்புகள் எங்க கரையோரம் சார்ந்துதான் இருந்தது. ஆனால் டிட்வா புயல் நாடு முழுவதும் மலைநாட்டுக்கு ஏறியே இறங்கி இருக்குது, மலைநாட்டுக்கு போயெல்லாம் வந்திருக்குது. ஆகையினால் டிட்வா புயல் இது நாடுகள் முழுவதும் பாதித்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வரும்போது அதனை உணரலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய அறிக்கைகள், மதிப்பீடுகள் அனைத்தும் வெளிவரும் போது நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம். உயிரிழப்புகள் கூட நாம் நினைப்பதை விட மிக அதிகமாக இருக்கவே வாய்ப்புண்டு. நிச்சயமாக நாங்கள் இப்போ இது அறிஞ்சது தெரிஞ்சது அறிகிறதை விட இது அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதனால் 13 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் பில்லியன் கணக்கான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. இலட்சக்கணக்கான வயல் நிலங்கள், தோட்டங்கள் அழிந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்திருக்கிறது. லட்சக்கணக்கான கால்நடைகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை. உண்மையில் வடக்கு கிழக்கு கால்நடை பொருளாதாரம் சரி, மக்களுடைய செல்வங்கள் அனைத்தும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட குளங்கள் முழுமையாக புனரமைக்க வேண்டும். மாகாணங்கள், வட மாகாணம், கிழக்கு மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட குளங்கள் எல்லாம் புனரமைக்க வேண்டி இருக்குது. அப்படியெல்லாம் உடைத்தெறிந்து விட்டது. வீதிகள், பாலங்கள், புகையிரத பாதைகள், பொது நிறுவனங்கள் சேதமடைந்திருக்குது. அனர்த்தத்துக்கு பின்னான நிலைமையிலும் நாம் மிக அவதானமாகவும் பொறுப்போடும் இருக்கிறது அவசியம் என சொல்லப்படுகிறது. நடந்து கொள்ள வேண்டும். திட்டமிட்ட வினைத்திறனான ஒரு அனர்த்த மீட்பு செயற்பாடுகள் அவசியம். குறுங்கால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் நீண்டகால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் ஒன்றோடொன்று இணைந்து வகையில் அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மிகப்பெரிய அனர்த்தத்திலிருந்து இலங்கையர்கள் அனைவரும் மீண்டெழ வேண்டும். அந்த வல்லமையும் ஆற்றலும் அவர்களுக்கே நிறைய உண்டு. இறைவனும் இலங்கையர்களோடு துணை நிற்பார் என்று சொல்லி எங்களுடைய நாகமுத்து பிரதீபராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அறிஞர் எங்களுடன் இருக்கிறதால் எங்களுக்கு இவ்வளவு உதவியாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு அன்றன்றாடம் தன்னுடைய அந்த நிலைகளை அறிவித்து அவர் மூலம் ஆறுதல் அடைந்தவர்கள் எத்தனை பேர். அவருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். நாகமுத்து பிரதீபராஜ் சார் அவர்களுக்கு உண்மையில் வடமாகாணத்திலே எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே புவியியல் துறை பேராசிரியராக இருப்பது எங்களுக்கும் ஒரு பெருமை. ஆகையினால் அவருக்கு எங்களுடைய முருகன் வீலோக் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மக்கள் அவதானமாக இருங்கள். புயல் போய்விட்டது, சுழிப்பு இல்லாமல் போய்விட்டது, கடலை கடந்து விட்டது என்று அவதான குறைவாக இருக்க வேண்டாம். நீர்நிலைகள், நீரோட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குளங்கள் உடைக்கப்பட்டு நீர் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், முல்லைத்தீவு மாவட்டம் எல்லாம் திடீரென்று முடிந்துவிடும். மன்னார் மாவட்டம் 3ஆம் தேதி வரை நீர் வரத்துக்கள் இருக்கும். ஆகையினால அவதானமாக இருங்கள். வீதிகளில் செல்வதை கவனமாக செல்லுங்கள். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். தயவு செய்து நீர்நிலைகளில் இறங்காதீர்கள். தேவையில்லாமல் இறங்கி விளையாடி உங்கள் உயிர்களை போக்கி விடாதீர்கள். உயிர்கள் பெருமதியானவை, காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய முருகன். நன்றி, வணக்கம்.